என்னடா 3 நாளா தனுஷ் நயன்தாரான்னு பரபரப்பா இருக்கே, மறுபடியும் ஒரு டைவர்ஸ் கேஸான்ட்டு எட்டி பார்த்தா இது வேற பிரச்சனையா இருக்கு மக்களே. அதாவது 16ஆம் தேதி நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. வெறும் 3 செகண்ட் வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் காப்பிரைட் கேட்டிருக்காரு தனுஷ் அவர்கள் அப்படின்ட்டு. இந்த நியூஸ் கேட்கும் போது நமக்கே தனுஷ் மேல எவ்வளவு கோவம் வருது. ஆனா இதோட உண்மை என்ன, ஏன் தனுஷ் 10 கோடி கேட்டாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு. என்ன பிலிம் காட்டுற? பிலிமே தான். பழைய சினிமாக்கள்ல பிளாஷ்பேக் காட்ட முன்னும் சுழல் போடுறது சம்பிரதாயம் தானே. பிளாஷ்பேக் என்ன வந்தால் 2022ஆம் ஆண்டு நடிகை நயன்தாராக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் ஆனிச்சு. எப்படிடா ஒரு நடிகையால இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்னு தெரிய வந்தது. அட ஆமாங்க, நம்ம விஜய் டிவிலாம் செலிபிரிட்டிஸ் கல்யாணத்தை எடுத்து வீடியோவை போட்டு TRP ஏற்றிப்பாங்கல்ல, அது மாதிரி நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணத்தை வீடியோ கவரேஜிங் பண்ணி அந்த வீடியோவை OTT பிளாட்ஃபார்மில் வெளியிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சம்பாதிக்கலாம்.